சாப்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளையப்பம் முட்டைக்கறி, அப்புறம் பரோட்டாயும் நல்ல ஒரு மட்டன் கறி, அப்புறம் ஒரு மட்டன் பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணியை விட பயங்கரமாக இருக்கணும் மட்டன் பிரியாணி. அப்புறம் ஒரு சிக்கன் ஃப்ரை, அப்புறம் ஐஸ்கிரீம், பின்ன எல்லாம் உண்டோ எல்லாம். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வேறு எங்கேயும் நடந்திருக்கக்கூடாது. அவ்வளோ சாப்பாடு இருக்கணும். எவ்வளோ மீதி வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் தட்டுப்பாடு வந்துடக்கூடாது. இது பொதுவாக இந்த நாட்களிலே சிறப்பான கொண்டாட்டங்கள் என்று மக்களால் போற்றப்படுகின்றவையாக இருக்கின்றது. இந்த விதமான காரியங்களை குறித்து திருமறை என்ன சொல்கிறது? அதாவது எவ்வளவு உணவு வீணாய் போனாலும் அது பாவம் இல்லையா, இல்லை என்றால் அது பாவமா? உணவை வீணாக்கக்கூடாது என்று திருமறையிலே சொல்லி இருக்கிறதா? இதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக யாத்திரை ஆகமத்தில் இருந்து நாம் துவங்கினோம் என்றால், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பயணம் செய்ய துவங்குகிறார்கள். அந்த விடுதலை பயணத்தை கொண்டாட பஸ்கா முதல் முறையாக ஆசரிக்கிறார்கள். அதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி எப்படி சூஸ் பண்ணணும்னா, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எவ்வளோ பேர் சேர்ந்தா ஒரு ஆட்டுக்குட்டியை சாப்பிட முடியுமோ அவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு ஆட்டுக்குட்டியை சூஸ் பண்ணுங்க. சப்போஸ் உங்க வீட்டில் அதுக்கு சரியான அளவு நம்பர் ஆஃப் பீப்புள் இல்லைன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை நீங்க என்ன செய்து கொள்ளலாம், சேர்த்து கொள்ளலாம். சேர்த்து சரியாக அதுல ஒன்றும் மீதியாய் வராதபடி சரியா பிளான் பண்ணி அதை கொண்டாட வேண்டும் என்று நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லெக்கம் பார்த்து, எத்தனை பேர் ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு வயசு கிடாவை சாப்பிடலாம் என்று லெக்கம் பார்த்து சரியா பிளான் பண்ணி அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்திலே, ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், மீதியா ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்படி சப்போஸ் இருந்ததுன்னா அதை சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்லுவது இது பலியாக இருப்பதினால், வேறு யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு உணவு என்பதால், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திற்கு மாத்திரமே வாக்கு பண்ணின உணவு ஆகையால் அங்கே அதை பகிரச் சொல்லவில்லை. ஆனால் மீதி வராமல் பார்த்து கொள்ள சொல்லி இருக்கிறது, கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மீதி வந்தால் அதை சுட்டரிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் பயணம் தொடர்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு மன்னா கொடுக்கிறார். அவர்கள் பசியை போக்க வானத்திலிருந்து வந்த அப்பம் அவர்களுக்கு கிடைக்கிறது. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். ஒவ்வொரு ஆளுக்கு எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவு மாத்திரம் எடுத்து சேர்த்து கொள்ளுங்கள், அளவுக்கு மீதியாக எடுத்து வைக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 16:21, விடியற்காலம் தோறும் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். அதிகமாய் சேர்த்தவனுக்கு மீதியாகவும் வரவில்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவும் இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவைக்கு அதிகமாக மீதியானவைகளை அவர்கள் வைத்தபோது அதிலே பூச்சி புழுக்கள் வந்து நாற்றம் வீசியது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அண்ணா தேவையான அளவு மாத்திரம் எடுத்துக்கொள்ள ஆண்டவர் கட்டளையிட்டார். தொடர்ந்து அவர்கள் கானானிலே வந்து சேர்ந்து விட்டார்கள். அங்கே அவர்கள் பயிர் செய்கிறார்கள். பயிர் செய்யும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விளைந்த பயிரை அறுக்கும் போது, அதாவது ஹார்வெஸ்ட் பண்ணும்போது, அறுவடை செய்யும் போது நீங்கள் கண்டிப்பாக எல்லாவற்றையும் முழுவதுமாக அறுவடை செய்யக்கூடாது, அங்க கொஞ்சம் விட்டு வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே அங்க அந்த வரப்பு பக்கத்துல இருக்கிற கதிர்களை எல்லாம் அறுக்கக்கூடாது, கீழே விழுகின்ற கதிர்களை பொறுக்கக்கூடாது என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக அறுக்கக்கூடாது, ஏன் பொறுக்கக்கூடாது என்றால், தட் இஸ் ரிசர்வ்டு ஃபார் புவர், விடோ அண்ட் த ஃபாரினர். அதாவது ரொம்ப ஏழையானவர்களுக்கும், விதவைகளுக்கும், பரதேசிகளுக்கும் அதை நீ விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது இந்த காலத்தில் உள்ள அக்ரிகல்ச்சரல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல பார்த்தா கைண்ட் ஆஃப் இன்எஃபிஷியன்ட் ஃபார்மிங் மாதிரி நமக்கு தோணலாம். ஆனால் ஆண்டவர் நிலம் வாங்கத்தக்க தகுதியில்லாத ஏழைகளும் உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நிலம் வாங்க இயலாதவர்கள், வேலை செய்ய பலனற்றவர்கள், அவர்களுக்கும் உணவு இல்லாத சூழல் வரக்கூடாது என்பதற்காக வயலின் வரப்பின் அருகிலே அறுவடை செய்யக்கூடாது, கீழே விழும் கதிர்களை பொறுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே இவற்றை வாசிக்கிறோம். தொடர்ந்து அவ்வாறு ஒரு அந்நிய பெண்மணியாக கானான் தேசத்திலே கதிர்களை பொறுக்கி ஆண்டவரின் சரித்திரத்திலும் அவள் இடம் பிடித்தாள் என்று ரூத்தை குறித்து ரூத் 2ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வயல்வெளியில் போய் கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று மாமியாரிடம் சொல்லிவிட்டு அவர்கள் செல்லுவதை அங்கே பார்க்கிறோம். ஆக பழைய ஏற்பாட்டிலே மிக முக்கியமாக பஸ்கா ஆசரிக்கும் போதும் மன்னாவை உணவாக கொள்ளும் போதும் மீதியாக வைக்கக்கூடாது, உணவை மீதியாக வைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விதைகள் வயலில் இருந்து எடுக்கும் போது அங்கே விட்டு வர வேண்டும். அதே போல திராட்சை பழத்திலே கீழே விழுவதை எடுக்கக்கூடாது. அப்புறம் பின்னால பழுக்கக்கூடியது, பிந்தி பழுக்கக்கூடிய பழங்களை திரும்ப போய் ஹார்வெஸ்ட் பண்ண போகக்கூடாது. அதை முதல் ஹார்வெஸ்ட் திராட்சை பழம் அறுவடை செய்யும் போது முதலில் அறுவடை செய்யும் திராட்சை பழங்களை எடுத்துவிட்டு இரண்டாவது திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகி இருக்கிறத பறிக்கிறதுக்கு போகக்கூடாது. பிளஸ் கீழே விழுந்த பழங்களை பொறுக்கக்கூடாது. எல்லாம் அதையும் ஏழைகளுக்கு விட்டுவிட வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதாவது இந்த உணவு வேஸ்டா போகாது. நம்ம விட்டு வர்றதுனால விதைகளை விட்டு வந்தால் அவை அழுகி போவதில்லை. ஆனால் பிரியாணி இல்லாட்டா சமைக்கப்பட்ட உணவை நாம் காலை வரை வைத்திருந்தோம் என்றால் அது அழுகி வீணாய் போய்விடும். எனவே பைபிள் இந்த மாதிரி மீதியாய் வீணாய் போகக்கூடாது என்று மிகவும் தெளிவாக பழைய ஏற்பாட்டிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், பழைய ஏற்பாட்டில் தானே இப்படி சொல்லியிருக்குது, புதிய ஏற்பாட்டில் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலைல்ல அப்படின்னு ஒருவேளை நம்ம யோசித்தோம்னா, புதிய ஏற்பாட்டில் அதைவிட தெளிவாக இயேசு கிறிஸ்தே சொல்லி இருக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, கேதர் ஆஃப் த ஃப்ராக்மெண்ட்ஸ் லெஃப்ட் ஓவர் தட் நத்திங் மே பி லாஸ்ட். அதே இதை மத்தேயு 14:20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று மத்தேயு 14:20 சொல்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு ஜீசஸ் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லி இருக்கிறார். ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள், மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். அது என்னது? அதாவது சாப்பிட்டு பிஞ்சி துண்டு துண்டா இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது இலையில சாப்பிட்டு வேஸ்ட் வரக்கூடியது, அந்த வேஸ்ட்டை தூரப்படக்கூடாதுன்னு ஜீசஸ் சொல்றார். பரிமாறப்பட்ட உணவிலே வரக்கூடிய துணிக்கைகள், அது முழு அப்பம் அல்ல, ஃப்ராக்மெண்ட்ஸ். கேதர் ஆஃப் த ஃப்ராக்மெண்ட்ஸ் லெஃப்ட் ஓவர், பரிமாறப்பட்ட துணிக்கைகள், அவைகள் கீழே விழுந்து விடாதபடி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று. அங்கே 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ஈவெண்ட், அதாவது 5 அப்பம் 2 மீன்கள் 5000 பேருக்கு அப்பமும் மீன்களும் மக்களுக்கு போசித்த இந்த சம்பவம் மத்தேயு 14ஆம் அதிகாரம், மார்க்கு 6ஆம் அதிகாரம், லூக்கு 9வது அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம், இந்த 4 சுவிசேஷங்களிலுமே இவை சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலுமே அவர்கள் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறையவும் ஒரு இடத்திலே 7 கூடை நிறையவும் எடுத்தார்கள். இங்கே 12 கூடை 7 கூடை இவையெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் நிறைந்தவை என்று அநேகமான உபதேசங்கள் அதை குறித்து இருக்கிறது. ஆனாலும் இங்கே நாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய காரியம், இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அந்த இடத்திலே அது அப்ளை ஆகக்கூடிய லெவலிலே சொல்லி இருக்கிற காரியம், ஒன்றும் சேதமாய் போகாமல், ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். இங்கே ஆண்டவர் அங்க அந்த அப்பம் 5000 பேருக்கு போஷிக்கப்பட்ட அப்பம் எங்கோ சென்று, அதாவது விவசாயிகள் கடின பாடுபட்டு உருவாக்கினது அல்ல, மிகவும் கஷ்டப்பட்டு சமைத்த பொருள் அல்ல. ஆண்டவர் ஒரு வார்த்தையிலே உருவாக்கியவர். வார்த்தையிலே உருவாக்கப்பட்ட அப்பத்தை கூட மீதியானது வேண்டாம் என்று எரிந்து விடுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. ஒன்றும் சேதமாக போகாதபடி எடுத்து வையுங்கள் என்று சொன்னார். அது மீதியானவைகளை ஆண்டவர் பரிசுத்தமானதாய், முக்கியமானதாய் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே அந்த செம்மறியாடு வெள்ளாடு உவமை, அதாவது நியாய தீர்ப்பு நாளிலே என்ன நடக்கும், அங்கே எதை கொண்டு ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் என்பதையெல்லாம் பற்றி சொல்லும்போது, பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், இதெல்லாம் என்னை பார்க்க வந்தீர்கள், என்னை விசாரித்தீர்கள். இவங்க இதை நம்ம மத்தேயு 25:35 முதல் 40 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்து வீணாய் போவதை குறித்தும் மிகுந்த கவனமாக சொன்னதோடும் நின்று விடாமல், பசியாக இருக்கிறவர்களுக்கு அந்த உணவு கொடுக்கப்பட வேண்டும், பசியுள்ளவனுக்கு கொடுப்பது ஆண்டவருக்கே கொடுப்பது என்பதை அங்கே சொல்லி இருக்கிறார்.
அதே போல ஏசாயா 58:7 வசனத்திலே, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதும், துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த நாட்களிலே ஒருவேளை நாம் உணவே சமைக்காமல் உபவாசம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எவ்வளமான உபவாசத்தை சொல்லுகிறார். பசியோடு இருக்கிறவனுக்கு நீ சமைத்த உணவை பகிர்ந்து கொடுப்பதுதான் மிகச்சிறந்த உபவாசம் என்று சொல்கிறார். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுப்பது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவர் விரும்புகின்ற உபவாசமாக ஏசாயா தீர்க்கன் சொல்லி வைத்திருக்கிறார். தொடர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் 31 வரை உள்ள வசனங்கள் நமக்கு நன்கு தெரிந்த பகுதிதான். அது ஐஸ்வர்யவான் லாசரு உவமை. இயேசு அநேக உவமைகளை சொன்னார். ஆனால் ஒரே ஒரு உவமையில்தான் அவர் அந்த மனிதனின் பெயரையும் சொல்லி இருக்கிறார். அது மிக முக்கியமாக இந்த காரியத்திலே, அதாவது லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 முதல் 31 வரை உள்ள வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யவான் லாசரு உவமை, அதிலே லாசருவின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு எந்த சூழ்நிலையிலே இருக்கிறான் பாருங்கள். லூக்கா 16:21 நான் வாசிக்கின்றேன். அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். யாருடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகள்? ஐஸ்வர்யவான் வீட்டு மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான் அப்படின்னு போட்டிருக்குன்னா அர்த்தம் என்னன்னா, அவனுக்கு அது கூட கிடைக்கல. ஐஸ்வர்யவான் வீட்டில் நிறைய உணவு வேஸ்ட் ஆகுது, ஆனால் அது வீட்டுக்கு முன்னால இருக்கக்கூடிய லாசருக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கவில்லை என்றால், நம்ம பண்றோம்ல இந்த நாட்களிலே, எல்லாத்தையும் ஒரு அழகான பிளாஸ்டிக் பேக்ல தட்டி நல்லா சூப்பராக கட்டி ஒரு 2 நாள் கழிச்சு எங்கேயாவது கொண்டு எரிஞ்சிடணும். அப்படின்னா என்ன? அந்த உணவை நாய் சாப்பிட முடியாது, மனுஷன் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணுற வேலைக்காரர்களுக்கு கூட எவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் இதையெல்லாம் இந்த நாட்களிலே சிந்திப்பதே இல்லை. அதிலும் ரொம்ப கன்னியாகுமரி மாவட்டத்திலே இது ரொம்ப காமன் ஆயிட்டு. வீடு வீடாக வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க வேஸ்டெல்லாம். ஆனால் எல்லாரும் ஆற்றுல கூட கொண்டு போட்டுடுறாங்க அந்த பேக்கில் அப்படியே கட்டி. கொஞ்சம் கவனமாக இருந்தால் அந்த உணவு வேஸ்ட்டை சரி மனிதர்களுக்கு தான் கொடுக்க விருப்பம் இல்லை என்றால் ஒரு பாத்திரத்தில் வைத்து ஒரு ஒதுக்குப்புறத்தில் வைத்தால் காக்காயோ குருவியோ வந்து சாப்பிட்டுட்டு போகும், நாய் வந்து சாப்பிட்டுட்டு போகும். இல்லை உங்கள் வீட்டில் ஒரு மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அந்த செடி தொட்டியில் போட்டால் கூட அங்கே இருக்கிற பூச்சிகள் புழுக்கள் அதை சாப்பிட்டு பயனடையும். இருந்து நமக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கில் அதை போட்டு கெட்டுறதுனால ஆனரோபிக் பாக்டீரியாஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நோய்களை உருவாக்கக்கூடிய பாக்டீரியாஸ், கேடு விளைவிக்கும் பாக்டீரியாஸ் எல்லாம், ஃபங்கஸ் எல்லாம் அதன் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிறதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கே ஐஸ்வர்யவான் வீட்டிலிருந்து விழும் உணவை லாசரு சாப்பிட ஆசையாக இருக்கிறான். ஆனால் ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்? அது பசியோடு இருக்கிற லாசருக்கு வேஸ்ட்டாக போகிற உணவை கூட கொடுக்காம அதை குப்பை தொட்டியில் போட்டுறாங்க. நம்மளை மாதிரி நம்ம நினைக்கிறோம் அது பாவம் இல்லைன்னு, அது தப்பு இல்லைன்னு. ஆனால் இங்கே அந்த ஐஸ்வர்யவானுடைய முடிவு எப்படி இருந்தது? அந்த லாசருவின் சுண்டு விரலிலே ஒரு துளி தண்ணீர் எடுத்து என் நாக்கை நனைக்க சொல்லுங்கள் என்று கெஞ்சுகிறான் என்று இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறோன்னா, கல்யாண வீட்டில் இலையில எனக்கு சர்வ் பண்ணப்படக்கூடிய ஒரு சோற்று பருக்கை என்றாலும் ஐ எம் அக்கௌண்டபிள் அக்கார்டிங் டு பைபிள். அதாவது என் இலையிலே பரிமாறப்பட்ட ஒரு சோறாக இருக்கலாம், ஒரு பழமாக இருக்கலாம், ஒரு கூட்டாக இருக்கலாம், பாயாசமாக இருக்கலாம், சிக்கன் ஃப்ரையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் அக்கௌண்டபிள். ஒருவேளை நியாய தீர்ப்பு நாளிலே என்னிடத்திலே கணக்கு கேட்கப்படலாம். உன்னிடத்திலே பரிமாறப்பட்ட உணவை நீ என்ன செய்தாய்? உனக்கு வேண்டாம் என்றால் நீ வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாமே. வைக்கும்போது எனக்கு இது தேவையில்லை, நான் உண்ண மாட்டேன், பழம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வைக்காதீர் என்று சொல்லலாம் அல்லவா? ஆனால் நான் சொல்லவில்லை என்றால் யாருக்கோ கிடைக்க வேண்டிய உணவை நான் பெற்றுக்கொண்டு அதை வீணடிக்கிறேன். அதற்கு ஐ எம் அக்கௌண்டபிள். இந்த நாட்களிலே கூட எத்தனையோ குழந்தைகள் உலக அனைத்திலும் பசியோடும் தாகத்தோடும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம்
நான் நிர்விசாரமாய் அஜாக்கிரதையாய் வீணடிப்பது ஒரு காரணம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நாம் ஒருவேளை சொல்லலாம், இது என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கைப்பலன், நான் சம்பாதித்தது, இதை நான் வீணடிக்கலாம் என்று நான் சொன்னேன் என்றால் அதுதான் சோதோமின் அழிவுக்கு காரணமாயிருந்தது. இப்படிப்பட்ட சிந்தைதான் சோதோம் என்கிற நாட்டையே அழிவுக்கு நேராய் வழிநடத்தியது என்று எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்வமும் ஆகாரத்தின் திரட்சியும் நிர்விசாரமான போக்கும் தான் சோதோமின் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்வம், ஐ எம் ரைட், ஐ கேன் டூ வாட் எவர் பிகாஸ் இட்ஸ் மை ஏர்னிங், மை ஹார்ட் ஒர்க், மை ஸ்ட்ரென்த் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் சோதோமின் பாதையிலே தான் சென்று கொண்டிருக்கிறோம். இதை குறித்து நாம் மீண்டும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆர்கானிக் வேஸ்ட், உணவு வேஸ்ட் இல்லாத இந்தியா உருவாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முயற்சி செய்ய வேண்டும். கிறிஸ்தவன் என்று ஒரு மதத்தினராக மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதர்களும் இதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாரதி சொன்னான், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையேல் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று. என்ன பெரிய வார்த்தை பாருங்க, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையேல் ஜெகத்தினை அழித்திடுவோம். தொடர்ந்து பாரதி சொல்றாரு, உன் வீட்டுல சமைக்கும் போது அந்த வாசம் ரோட்டுல போறவனுக்கு அடிச்சு அவனுக்கு பசி வந்ததுன்னா அந்த பசிக்கு யூ ஆர் அக்கௌண்டபிள்னே பாரதி சொல்றாரு. பைபிள்ல என்ன சொல்லுது? பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதை தான் ஏசாயால நம்ம வாசித்தோம். அதாவது அவன் ஐஸ்வர்யவானா, பூவரா, சொந்தக்காரன் இல்லையா, அதெல்லாம் சொல்லப்படலை. பசியோடு இருக்கிறான், உனக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறான், நீ சாப்பிட்ற டைம்ல வந்திருக்கிறான், நீ நினைச்சேன்னா ஷேர் பண்ணி சாப்பிடலாம், உனக்கு கொஞ்சம் அரை வயிறு நிரம்பும். ஆனால் அந்த அரை வயிறில் உனக்கு தேவையானதை ஆண்டவர் தர வல்லவராயிருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, ஆண்டவரின் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே மீதியான துணிக்கைகள் ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளை சேர்க்க சொன்ன ஆண்டவர் தொடர்ந்து சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம், வெறும் இந்த அப்பத்தை தேடி அலையாதீர்கள், ஜீவனுள்ள அப்பமாகிய என்னை தேடுங்கள். ஒருவேளை நாம உணவை குறித்து அதனால கவலையே படலாம், உணவெல்லாம் எப்படியும் வீணடிக்கலாம் என்று நாம் சிந்தித்தோம் என்றால் அது தவறு என்பதை அதே அதிகாரத்திலே துவக்கத்திலே இயேசு சொல்லி இருக்கிறார். எனவே சபையாக, கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கமாக நாம் இதை குறித்து ஜாக்கிரதையாக இருப்போம். ஒருவேளை தமிழர்களாக நம் அனைவருக்கும் ஐயன் திருவள்ளுவன், நம் தாத்தா சொல்லி இருப்பது என்னன்னா, அவரை திருவள்ளுவரை குறித்து என்ன சொல்றாங்க, அவர் சாப்பிடும்போது ஒரு ஊசியும் பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணீரும் வச்சிருப்பாராம். ஏன்னா ஒரு சோறு கீழே விழுந்ததுன்னா அவர் அந்த ஊசியில் அந்த சோறை எடுத்து தண்ணியில் அலசி அதை சாப்பிடுவார். அது கஞ்சத்தனம் அல்ல, தேவையில்லாமல் வீணாக்குவது அறம் அல்ல. எனவே தமிழர்களாக நாம் இதை குறித்து ஜாக்கிரதையாக சிந்திப்போம். ஒரு சோறையும் வீணடிக்காதவர்களாக, மற்றவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக, ஏழைகளுக்கு, பசியோடு இருக்கிறவர்களுக்கு உணவை பகிர்ந்து கொடுப்பவர்களாக வாழ ஆண்டவர் தாமே நமக்கு அருள் செய்வாராக. ஆமென்.